ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சோயா 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டீ கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படின்னு எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அதே நேரத்தில் இதை ரொம்பவே சிம்பிளாக பண்ணலாம். எல்லாத்துக்கூடையும் ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கக்கூடிய இந்த சோயா 65 எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருக்கிறது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்து இதோட சைஸ் நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லாமல் நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், பட் அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நம்ம கலந்து விடணும். ஏன்னா அதிலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் எனக்கு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சமாக ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் அப்படி சொல்லலாம். இல்லை ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மாவு நம்ம சோயா சங்க்ஸோட நல்லா கோட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கலந்து விட்டுக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா அந்த மாவு நல்லா கோட் ஆகியிருக்கணும். பட் நம்ம எடுத்து விடுறப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நம்மளால் எடுத்து விட முடியணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. ஒன்றா இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தனித்தனியாக இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாமல் ஒரு நிமிஷம் இது நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதை நல்லா திருப்பி விட்டு இது ஈவனாக ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா சோயா சங்க்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சோயா 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா வெரைட்டி ரைஸோடையும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதை சும்மா கூட சாப்பிட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.